சிக்னேச்சர் டிஷ் செய்யலாமா? கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். இது என் ஃப்ரெண்டு ஜீவாவோட அம்மா செய்வாங்க. அவங்க தான் இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. அவள் டிஃபன் பாக்ஸை திறந்தாலே ஒரு மனம் வரும். அப்படி ஒரு அரிசி பருப்பு சாதம். எப்பயுமே அவள் பார்த்தா மதியானம் இந்த அரிசி பருப்பு சாதம் தான் மேக்ஸிமம் டிஃபனாக கொண்டு வருவாள். அப்போ எனக்கு புரியல. இப்போ செஞ்சு பார்க்குறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, ஒரு உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். கடுகு, மிளகு, ஜீரகம், மற்றபடி அந்த ஏற்கனவே நறுக்கி வச்ச பொருளோட சாம்பார் பொடியையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இது வதங்குற நேரத்துக்குள்ளார ஒரு பக்கம் 3/4 பங்கு சாப்பாட்டு அரிசியில் 1/4 பங்கு துவரம்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். இந்த வதக்கின கலவையை அந்த அந்த ஊற வச்ச அரிசியை நல்லா களைஞ்சி வச்ச அரிசியில் போட்டு உப்பு சேர்த்து மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த கலவை எல்லாமும் அதில் போட்டுட்டு குக்கரில் வச்சு உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி விசில் ஒரு 1க்கு 3 தண்ணி விடுவோம். நான் என்னோடய அரிசிக்கு விட்டுட்டு தண்ணியை விட்டு குக்கரில் வச்சு நான் 5 விசில் விட்டேன். 5 விசில் விட்டால் தான் நல்ல அந்த வாசனையோட சாதம் வந்தது.